முதலில் ஒரு மிக நல்ல செய்தி என்னவென்றால், இந்தியாவின் முதல் செமி ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் அகமதாபாத் மற்றும் தோலேரா இடையே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. ஜியோபாலிட்டிக்கலா இது ரொம்ப கிளியர். கிஃப்ட் சிட்டி மற்றும் தோலேரா இந்த 2 ப்ராஜெக்ட்களும் பிரதமரின் கனவு திட்டங்கள், செல்ல திட்டங்கள் சொல்லலாம். தோலேராவில் இந்த முழு ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் அமைய போகிறது. மேலும் அகமதாபாத்தை விட 5 மடங்கு பெரிய விமான நிலையமாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. தோலேராவின் சர்வதேச விமான நிலையம் தயாராகிவிட்டது. பிரதமர் அதை எப்போது திறந்து வைப்பார் என்று தேதிக்காக காத்திருக்கிறார்கள். கார்கோ டெர்மினல் தயாராகிவிட்டது. பேசஞ்சர் டிராபிக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். அகமதாபாத்தை விட 5 மடங்கு. ஏன்னா இது ஒரு பெரிய ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாறப்போகிறது. ஆப்வியஸ்லி இங்கே டூரிஸ்ட் வருவாங்க. மேலும் மேற்கு இந்தியாவின் மிக முக்கியமான குஜராத் தளம் லோத்தல், அங்கே நீங்க பண்டைய இந்தியாவின் காட்சியை பார்க்க முடியும். டாடா 7000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நேஷனல் மெரிடைம் மியூசியம் உருவாகிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, தோலேரா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் டூரிஸ்ட் இறங்குவாங்க. லோத்தலுக்கு போய் பண்டைய இந்தியாவின் காட்சிகளை பார்ப்பாங்க. தோலேராவில் முக்கியமான செமிகண்டக்டர், பாதுகாப்பு மற்றும் பெரிய பிளான்ஸ் வரப்போகுது. அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டாடாவோடது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதானி எம்பரையரோடது வருது. ஒன்னு தோலேராவை விசிட் பண்ணுவாங்க, 2வது லோத்தலை விசிட் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி அகமதாபாத்துக்கும் வருவாங்க. ஏன்னா வேர்ல்ட் ஹெரிடேஜ் சிட்டிஸ்ல அகமதாபாத் வருது. சோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் வரப்போகுது. அது அப்ரூவ் ஆகிடுச்சு. டோட்டல் 134 கிலோமீட்டர் ப்ராஜெக்ட் லென்த் இருக்கும். இதுக்கு 20,000 கோடி ரூபாய் எஸ்டிமேட்டட் காஸ்ட். டார்கெட் கம்ப்ளீஷன் 2030 இருந்து 31.